ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, நீர் அருளிய இந்த ஆசீர்வாதமான ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். உம்மை ஆவியுடனும் உண்மையுடனும் தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய பாடல், விண்ணப்பம், ஜெபம் யாவற்றில் நீர் மகிமையடைய நாங்கள் மகிழ்ச்சியும் ஆசீர்வாதமும் பெற்றுக்கொள்ள அருள் புரிய ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கடவுளுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக முதலாவது பாடலை நாம் யாவரும் சேர்ந்து பாடுவோம். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றிலும் எங்களைப் போல் மனிதராகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தெழும்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழி நடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகி திரியேக கடவுளே, உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். நாம் அமைதியாய் கடவுளுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை மன தாழ்மையுடன் அறிக்கையிடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நாம் நமது பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமது பாவங்களை மன்னித்து எவ்வித அநீதமும் நீங்க சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவர் வாழ்வடைய மாட்டார்.
அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவரோ இரக்கம் பெறுவார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்போரே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நம்முடைய பாவங்களை அறிக்கையிடும் வண்ணமாக நாம் யாவரும் சேர்ந்து இரண்டாவது பாடலை பாவ அறிக்கையின் பாடலாக ஜெபமாக நாம் சேர்ந்து பாடுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவிர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டு அருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையையும் தேற்றுதலையும் தந்து அருளுவாராக. ஆமேன். நாம் இப்பொழுது திருமறை பாடங்களை வாசிக்க கேட்போம். அந்த திருமறை பாடங்களை தொடர்ந்து மூன்றாவது பாடலை நாம் பாடுவோம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஞானம் கூப்பிடுகிறதில்லையோ, புத்தி சத்தமிடுகிறதில்லையோ, அது வழி அருகே உள்ள மேடைகளிலும் நாற்சந்திகளிலும் நிற்கிறது. அது ஊர் வாசல்களின் ஓரத்திலும் பட்டணத்தின் முகப்பிலும் நடைக்கூடங்களிலும் நின்று சத்தமிட்டு, மனுஷரே, உங்களை நோக்கி கூப்பிடுகிறேன், என் சத்தம் மனுபுத்திரருக்கு தொனிக்கும். பேதைகளே, விவேகம் அடையுங்கள், மூடர்களே, புத்தியுள்ள சிந்தையாயிருங்கள். கேளுங்கள், மேம்பாடான காரியங்களை பேசுவேன். என் உதடுகள் உத்தம காரியங்களை வசனிக்கும். என் வாய் சத்தியத்தை விளம்பும். ஆகாமியம் என் உதடுகளுக்கு அருவருப்பானது. என் வாயின் வாக்குகள் எல்லாம் நீதியானவைகள். அவைகளில் புரட்டும் விபரீதமும் இல்லை. அவைகளெல்லாம் புத்தியுள்ளவனுக்கு தெளிவும் ஞானத்தை பெற்றவர்களுக்கு யதார்த்தமுமாயிருக்கும். வெள்ளியை பார்க்கிலும் என் புத்திமதியையும் பசும் பொன்னை பார்க்கிலும் ஞானத்தையும் அங்கீகரித்துக் கொள்ளுங்கள். முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகரல்ல. ஞானமாகிய நான் விவேகத்தோடே வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 26 முதல் 38 வரை. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான்.
அதற்கு அவன் ஒருவன், எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னுடனே உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டைப் போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்கிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். அப்பொழுது பிலிப்பு பேசத் தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். இவ்விதமாய் அவர்கள் வழிநடந்து போகையில் தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவே தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். பாடம் முடிந்தது. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்க குறிக்கப்பட்ட சுவிசேஷ வேத பாடம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 34 முதல் 44 வரை. மார்க்கு 6ஆம் அதிகாரம் 34. இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கினார். வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரமும் ஆயிட்டு, புசிக்கிறதுக்கும் இவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. ஆகையால் இவர்கள் சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்காக அப்பங்களை வாங்கி கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதுக்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். அப்பொழுது எல்லாரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படியே வரிசை வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிகைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராக இருந்தார்கள். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிட்டு. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென்.
ஜெபம் செய்வோம். அன்பான கடவுளே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், போற்றுகிறோம். மகிழ்ச்சியான வேலைக்காக, ஆராதனைக்காக உங்களுக்கு நன்றிகளை எடுக்கிறோம். வந்திருக்கிற இறை மக்களை ஆசீர்வதிக்கிறோம். எல்லா குடும்பங்களையும் உங்கள் கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். 1000 குடும்பத்தையும் உங்கள் கருத்தில் நாம் ஒப்புக்கொடுக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வாய்ப்பினை கொடுத்த அருமையான நம்முடைய ஸ்தல போதகர் அதிபர் திரு சாமுவேல் ஜேக்கப் ஐயா அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் ஆசிரியர் தினமாக அனுசரிக்கப்படுகின்றதற்காக ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆசிரியர் தினமானது காலம் சென்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாளை ஆசிரியர் தினமாக அனுசரித்துக் கொண்டு வருகின்றோம். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அவருடைய பிறந்த நாள். நேற்றைய தினத்திலே நாம் எல்லா உலகம் முழுவதும், இந்தியா முழுவதும் கொண்டாடப்பட்டது. நம்முடைய திருச்சபையிலே முதல் ஞாயிறு இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் சண்டேவிலே செப்டம்பர் மாதத்தில் வருகின்ற முதல் ஞாயிறு நாம் அனுசரிக்கின்றோம். ஆசிரியர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உயர்ந்த பண்புகளை உடையவர்கள். பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கற்றுக் கொடுக்கின்றவர்கள். சிறு வகுப்பிலிருந்து மேல்நிலை பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் ஆசிரியர்கள் இல்லாமல் எந்த பாடங்களையும் கற்றுக்கொள்ள முடியாது. அதாவது அவர்கள் விழிப்புணர்வை நமக்கு கொடுக்கின்றார்கள். அறியாமையிலிருந்து விழிப்புணர்வை கொடுக்கின்ற ஒரு கட்டம். முதலாவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்று சொன்னால், ஆசிரியர்கள் விடுதலையின் முகர்வர்கள் என்று சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். டீச்சர்ஸ் ஆர் தி ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் லிபரேஷன். அந்த விடுதலை என்று நாம் பார்க்கின்ற பொழுது, இருளில் இருக்கிற மக்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வருவதும், துன்பம் துயரத்தில் இருக்கிற மக்களுக்கு மகிழ்ச்சியை கொடுப்பதும், அதோடு மட்டுமல்லாமல் உணவின்றி பசியின்றி இருக்கிற மக்களுக்கு உணவை கொடுப்பதுமே விடுதலை என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அதே சமயத்திலே அறியாமை நிலையில் இருக்கின்ற மக்களுக்கு விழிப்புணர்வை கொடுப்பதுதான் விடுதலை என்று சொல்லப்படுவதை நாம் நமக்கு செய்து கொண்டு வருகின்றார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. கடவுள் படைத்த படைப்பிலே மனிதனை படைத்துதான் உச்சகட்டம் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கிளைமேக்ஸ் என்று சொல்வார்களே, அந்த உச்சகட்டம். ஏனென்றால் கடவுளை போல தம் சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் கடவுளுடைய தன்மை, கடவுளுடைய பண்பு, கடவுளுடைய குணங்கள் எல்லாவற்றையும் சக மனிதரோடு பகிர்ந்து கொண்டு வாழ்வதுதான் மனித நேயம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே மனிதனாக தான் வாழ வேண்டுமே தவிர மனிதனை விட்டு மனிதனுக்கு அப்பாற்பட்ட மிருகமாக வாழக்கூடாது என்பதை கூட இந்த கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஒரு உண்மை சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு வேத பகுதிக்கு போகின்றேன். அதாவது சீன நாடு முற்காலத்திலே வெளிநாட்டவரை, ஆங்கிலேயர்களை எதிரிகளாகவும் விரோதிகளாகவும் நினைத்துக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சீனாவிலே இருந்த ஒரு ஆங்கில புரொபோசர் ஒருவர் தன்னுடைய தாயகத்துக்கு திரும்ப வேண்டும் என்று நினைத்த பொழுது ஒரு படகிலே அவர் பயணம் மேற்கொண்டிருக்கின்றார். அந்த படகை ஓட்டிக்கொண்டு வந்தவர் யார் என்று பார்த்தால் ஒரு சீன குடிமகன். அப்போது அந்த ஆங்கில புரொபோசர் அவரிடம் படகோட்டியிடம் கேட்கின்றார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீர் என்னை அழைத்துக் கொண்டு வருகிறேன், உனக்கு ஏதாகிலும் துன்பங்கள் வராதா என்று கேட்ட பொழுது அப்போது அந்த படகோட்டி சொல்லுகின்றார், ஐ ஆல்சோ ஆம் எ மேன், நானும் மனிதன் தானே என்று அங்கே அவர் சொல்வதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் அந்த படகோட்டிக்கு எவ்வளவு மனித நியாயம் இருக்கிறது, மனித பண்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்கின்றோம். அப்படிப்பட்ட வாழ்வுதான் நாம் வாழ வேண்டும். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற பழைய ஏற்பாட்டு பகுதிகளிலே முதலாவது நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 1-12 வசனங்களை நாம் பார்க்கின்றோம். அதில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், ஞானமும் புத்தியை பற்றி சொல்லப்படுகிறது. ஞானம் கூப்பிடுகின்றது, புத்தி சத்தம் இட்டுகின்றது. எல்லா மக்களுக்கும் இலவசமாக வந்து பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தெரு, சந்து, கரையோரம், வீதிகள் இருக்கின்றவர்களை பார்த்து அழைக்கின்றது. மனு புத்திரனை நோக்கி கூப்பிடுகின்றதை நாம் பார்க்கின்றோம். ஏன் பேதைகளுக்கும் மூடர்களுக்கும் கூட அது அழைப்பு விடுகின்றதை பார்க்கின்றோம். அப்படி என்றால் கல்வியானது இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே சமயத்திலே அதுல 6ஆம் அதிகாரத்துக்கு 6ஆம் வசனத்துக்கு 9ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கின்ற பொழுது அழகான ஒரு 3 காரியங்களை சொல்லப்படுகிறது பார்க்கிறோம்.
மேம்பாடான கேளுங்கள் மேம்பாடானவைகளையே நான் சொல்லுவேன் என்று சொல்லப்படுகிறது. மேம்பாடு என்று சொல்லுகின்ற பொழுது உயர்ந்த தன்மைகள், உயர்ந்த காரியங்கள், நோபல் திங்ஸ் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததாக என்னுடைய வாயிலிருந்து நான் சத்தியத்தையே நான் விளம்புவேன் என்று சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். சத்தியத்தை பற்றி சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட யோவான் நற்செய்தியிலே 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கின்றோம். அடுத்ததாக வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது நீதியானவைகளையே நான் பேசுவேன் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படி என்றால் சத்தியம், புத்தி நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற காரியம் என்ன என்று பார்த்தால் மேம்பாடான காரியங்கள் சத்தியத்தை பற்றி சொல்லப்படுகின்றது. அந்த ஞானமானது இந்த மேம்பாடான காரியம், சத்தியம், நீதி வேலை சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் இந்த சத்தியத்தின் மூலமாக நாம் ஞானத்தின் மூலமாக வேறொன்றையும் நாம் அது இல்லாமல் வேறொன்றும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அது பசும்பொன்னை காட்டிலும் முத்துக்களை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் சிறந்தது என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே பிரியமானவர்களே, இந்த நீதிமொழிகள் புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது ஞானம் உயர்ந்தது, புத்தி உயர்ந்தது, அவைகள் தான் ஆசிரியர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றதை பார்க்கின்றோம். சங்கீத புத்தகத்திற்கு வருகின்ற பொழுது 119ஆம் சங்கீதம் 97 104 வசனங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 105ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது பார்த்தால், என்னுடைய வசனம் உங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய வார்த்தைகள், கடவுளுடைய வசனங்கள் நம்மை தவறான பாதைகளிலிருந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். ஆகவேதான் அந்த 94ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. அந்த சங்கீதக்காரன் சொல்கிறார், உம்முடைய வேதம் எனக்கு என்னுடைய பிரியமாயிருக்கிறது, அதிலே நாள் முழுவதும் நான் தியானமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் இப்படியாக சொல்லுகின்றார். உங்களுடைய சாட்சிகளை குறித்தும், உங்களுடைய கட்டளைகளை குறித்தும், உங்களுடைய வார்த்தைகளையும், உங்களுடைய எல்லா காரியமும் எனக்கு முதியோர்களை காட்டிலும் அறிவுள்ளவனாகவும் கற்றுத்தந்தவர்களை காட்டிலும் ஞானம் உள்ளவனாக இருக்கிறேன் என்று அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் உங்களுடைய கட்டளைகளினால் நான் உணர்வடைந்து பொய்யான வழிகளை வெறுக்கிறேன் என்று கடைசி வசனம் சொல்லப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். இப்படி நாம் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய கட்டளைகள், உங்களுடைய சாட்சிகள், உங்களுடைய வசனங்கள் இவைகள் எல்லாம் என் வாய்க்கு தேனிலும் மதுரமாக இருக்குது என்று இந்த சங்கீதக்காரர் சொல்வதை பார்க்கிறோம். நம் பிரியமானவர்களே, கடவுளுடைய வார்த்தைகள் நமக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாக, நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு பாதையாக, ஒரு தீபமாக விழிப்புணர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது என்பது சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, அடுத்ததாக நமக்கு கொடுக்கப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலர்களுடைய புத்தகம் அதிகாரம் 26 38 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அதில் ஆண்டவருடைய தூதன், கடவுளுடைய தூதன் பிலிப்பை நோக்கி ரதத்திலே மந்திரி வந்து கொண்டிருக்கின்றார், அந்த ரதத்தில் போய் ஏறிக்கொள் என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். அதில் முக்கியமான கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இந்த எத்தியோப்பிய ராஜஸ்திரியின் மந்திரி ஜெருசலேமுக்கு கடவுளை தொழுது கொள்வதற்காக வருகின்றார். தொழுது கொண்டு விட்டு தன்னுடைய வீட்டிற்கு திரும்பி போகின்ற பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் இருக்கின்ற 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை அவர் உரத்த சத்தமாக வாசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வசனம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும், தன்னை மயிர் கத்தரிக்கிறவருக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நம்முடைய ஜனங்களின் மீறுதலினாலே அவர் வாதிக்கப்பட்டார் என்று அங்கே சொல்லப்படுகின்ற வசனத்தை அவர் உரத்த சத்தமாய் வாசித்துக் கொண்டு அவர் ரதத்திலே போனார். அப்பொழுது பிலிப்பு அங்கே போய் ரதத்தை நிறுத்தி, இந்த வார்த்தையின் அர்த்தம் உனக்கு என்ன என்று தெரிகிறதா என்று கேட்டார். அப்பொழுது அவர் ரதத்திலே ஏறி, ஒருவர் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி எனக்கு தெரியும் என்று மந்திரி சொன்ன பொழுது பிலிப்பு இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க ஆரம்பித்தார். இயேசு கிறிஸ்துடைய சுயசரிதை மற்ற எல்லாவற்றையும், சிலுவை பாடுகள், உயிர்த்தெழுதல் எல்லாவற்றையும் அவர் விளக்கி காட்டின பொழுது, அப்பொழுது அந்த மந்திரி நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடை இருக்கிறது என்று கேட்டார். அப்போது பிலிப்பு அவரிடத்திலே சொல்லுகின்றது என்னவென்று பார்த்தால், நீ முழு இதயத்தோடும் விசுவாசித்தால் எந்த தடையும் இல்லை என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்பொழுது மந்திரி சொல்லுகின்றார்,
இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதை நான் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று சொல்லப்பட்டதும் அவர்கள் தண்ணீர் உள்ள இடத்திலே இறங்கி அவருக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் இருவரும் அவர்கள் வழியே போய்விட்டார்கள். இதில் நாம் தெரிந்து கொள்கின்ற ஒரு பெரிய கருத்து என்ன என்று பார்த்தால், அந்த மந்திரிக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியாதிருந்தது. ஆனால் அவர் அந்த பகுதியை வாசித்து விட்டு இது தம்மை குறித்தோ அல்லது வேறொரு குறித்தோ அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறாரா என்று கேட்ட பொழுது, இவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் சொல்கிறார் என்று சொல்லி விளக்கின பொழுது அவர் ஒரு விழிப்புணர்வு பெறுகிறதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து கொள்கின்றதை பார்க்கிறோம். ஆகவே யாராகிலும் ஒருவர் கற்றுத்தந்தால் தான் அதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஆசிரியர்கள் கூட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுப்பதன் மூலமாக பிள்ளைகள் விழிப்புணர்வு பெறுகிறார்கள், ஒரு அவேர்னஸ் பெற்றுக் கொள்கின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் கொடுக்கப்பட்ட சுவிசேஷ பகுதிக்கு நாம் வருகின்ற பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலிருந்து 44ஆம் வசனம் வரையிலும் நாம் பார்க்கின்றோம். இதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒரு நல்ல மேய்ப்பனாகவும் ஒரு நல்ல போதகராகவும் அங்கே வர்ணிக்கப்படுகின்றதை நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து 31-32 வசனங்களை பார்க்கின்ற பொழுது அவர் ஓய்வெடுப்பதற்காகவும் போஜனம் பண்ணுவதற்காகவும் தன்னுடைய சீடர்களை ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போவார்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் பெத்சாய்தா என்ற பட்டணத்தின் அருகாமையில் உள்ள வனாந்தரத்திற்கு போன பொழுது, இது லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லப்படுவதை பார்க்கின்றோம். அப்பொழுது இந்த ஜனக்கூட்டமானது அவர் போவதற்கு முன்பாகவே அங்கே போய் அமர்ந்து இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து கொண்டு போனதை நாம் பார்க்கின்றோம். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மக்களை பார்த்து மேய்ப்பினில்லாத ஆடுகளைப் போல இருக்கிறார்கள் என்று இங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன் என்று யோவான் 10ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது போல, நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனையும் கொடுப்பார் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்படியாக இவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகள் என்று சொல்லப்படுவதன் மூலம் இவர்களை விசாரிப்பதற்கு யாரும் இல்லை, கேட்பாரும் இல்லை, இவர்கள் மேல் அக்கறை கொள்வதற்கு யாரும் இல்லை, இவர்களை நல்வழியில் நடத்துவதற்கு அந்த அர்த்தத்திலே அவர் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு, நாம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகம் 34ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பார்க்கின்ற பொழுது, மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சிதறி போயிருக்கின்றன என்று அங்கே சொல்லப்படுகின்றதை பார்க்கிறோம். சிதறடிக்கப்பட்ட ஆடுகள் காட்டு மிருகங்கள் எல்லாவற்றுக்கும் இரையாயின. மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்துக் கொள்கிறார்கள் என்று அங்கே வசனமாக அந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே சொல்லப்படுவதை நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு கரிசனை உள்ளவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கின்ற பொழுது அதிலே இந்த மக்கள் மேல் மனதுருகின்ற கடவுளாக இருக்கின்றார் என்று நாம் பார்க்கிறோம். மனதுருகுகின்றார் அப்படி என்றால் கம்பேஷன் அப்பான். அந்த மனதுருகல் என்று சொல்லப்படுவது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருகின்ற ஒரு கரிசனையாக நாம் பார்க்கின்றோம். அப்படி இவர் அந்த மக்கள் மீது கோபம் கொள்ளாமல், அவர்களை விரட்டி அடிக்காமல் அல்லது அவர்களை கோபத்தோடு பேசாமல் மனதுருகின்ற ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். அப்படி அவர் பிரசங்கித்த பிறகு அந்த பிரசங்கத்திலே என்ன சொல்கிறார் என்று பார்த்தால், கடவுளுடைய ராஜ்யத்தை குறித்து அந்த மக்களுக்கு அநேக காரியங்களையும் குறித்து அவர் அவர்களுக்கு அங்கே பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்திலே 11ஆம் வசனத்தை படிக்கின்ற பொழுது நமக்கு தெரிகின்றதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் ராஜ்யத்தை குறித்து அவர் அங்கே வெளிப்படுத்தி அவர்களை பிரசங்கித்தார் என்று. அதற்கு பிறகு சீடர்கள் வெகு நேரம் ஆகிவிட்டது. அதாவது வேதத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், விளக்கு உரையாளர்கள் மதியம் 3 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. ஆகவே அவர்கள் இது வனாந்தரமான இடமாக இருக்கின்றதே, மக்கள் பசியினால் இருக்கின்றார்களே, இவர்களுக்கு போஜனம் கொள்வதற்காக இவர்களை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு அனுப்பிவிடுங்கள், அவர்கள் சாப்பிட்டு வருவார்கள் என்று சொல்லப்படுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவளை அனுப்பிவிடுவது நல்லதல்ல என்று நினைத்து அழகான ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது ஆங்கிலத்திலே, the hungry people are not to be sent to fend themselves என்று அழகாக சொல்லப்படுகின்ற அந்த வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். அதிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகின்றார்? நீங்களே இவர்களுக்கு போஜனம் கொடுங்கள். அப்பொழுது சீடர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பார்த்தால், 200 காசுக்கு நாம் வாங்கி கொண்டு கொடுத்தால் கூட இவர்களுக்கு போதாது, அது எங்கிருந்து வாங்கிக் கொள்வது என்ற முறையிலே அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு என்று அவர் கேட்கின்றார். அவர் சீடர்கள் எல்லாம் அங்கே போய் பார்த்து விட்டு
5 அப்பம் 2 மீன் இருக்கிறது என்று அவர் சொன்ன பொழுது, இந்த 5 அப்பம் 2 மீனை அவர் வாங்கி மக்களை அழைத்து தலையிலே 100 பேராக 50 பேராக வரிசையாக அமர செய்துவிட்டு அந்த அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீடர்களுக்கு கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். இப்படி என்றால் இந்த உணவு எதை வெளிப்படுத்துகிறது என்று பார்க்கின்ற பொழுது, மார்க்கு 14:22 கடைசி ராபோஜனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் அதை ஜெபித்து ஆசீர்வதித்து கொடுக்கிறார் என்பது யூத முறைமைப்படி தாங்கள் உணவுக்கு முன்பாக பிதாவினிடத்திலே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதும் ஜெபிப்பதுமாக அந்த முறைமையும் கடைபிடிக்கின்றார். அதே சமயத்திலே என்ன சொல்லப்படுகிறது என்று பார்த்தால், the feeding the hungry is a form of sacrament என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். feeding the hungry is a form of eucharist என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அங்கே நாம் பார்க்கும்போது பசியாய் இருக்கிறவனுக்கு உணவு கொடுப்பது திருப்பதியிலே அழைத்துக் கொள்வதற்கு சமம் என்ற பாணியிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அங்கு பரிமாறின அந்த உணவானது திருப்பந்திக்கு சமமாக இருக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அன்பான திருச்சபை மக்களே, இறை மக்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த அற்புதத்தை செய்ததன் மூலமாக அந்த மக்களிடத்திலிருந்து தான் ஒரு பெரிய மிராக்கள் செய்கின்ற மனிதர் என்று காண்பிப்பதற்காகவும் அல்ல, அந்த மக்களிடத்திலிருந்து நல்ல பெயரை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் அல்ல. அதனுடைய முக்கியமான கருத்து, முக்கியமான உள்ளான எண்ணம் என்ன என்று உண்மையான கருத்து என்ன என்று பார்க்கின்ற பொழுது, இம்மீடியட் நீட் ஆஃப் த பீப்புள், உடனடியாக இந்த மக்களுக்கு தேவையானது சரீரத்துக்குரிய ஆகாரம், ஆத்மாவுக்குரிய ஆகாரத்தை முதல்ல அவர் பிரசங்கித்து விட்டார். இப்பொழுது பசியோடு இருக்கின்ற மக்களுக்கு அந்த உணவை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் கொடுக்க இந்த 5 அப்பம் 2 மீனை ஆசீர்வதித்து அவர் கொடுக்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கடவுளுடைய முழுமையான தெய்வீக பிரசன்னத்தை இங்கே வெளிப்படுத்துகின்றதை பார்க்கிறோம். தன்னுடைய பிதாவினுடைய முழுமையான தெய்வீக பிரசன்னத்தை இங்கே வெளிப்படுத்தினதினாலே தான் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல் இருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். அவர்கள் மேல் மனதுருகின்ற கடவுளாக இருக்கின்றார். நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்று சொல்லுகின்றார். அதோடு மட்டுமல்லாமல் 5 அப்பம் 2 மீனை வாங்கி கடவுளை பிதாவை நோக்கி ஜெபித்து ஆசீர்வதித்து அதை சீடர்களிடத்தில் கொடுத்து இது பரிமாறுங்கள் என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த நிலைமை நாம் பார்க்கின்ற பொழுது, இஸ்ரேல் மக்களை மோசே வனாந்தரத்திலே அழைத்துக் கொண்டு வந்த பொழுது கடவுளானவர் மோசேயின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு வனாந்தரத்திலே மன்னாவை கொடுத்தது போல இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வனாந்தரத்திலே இந்த 5 அப்பம் 2 மீனை 5000 மக்களுக்கு திருப்தியாக போஷித்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே 2வது மோசேயாக அல்லது புதிய மோசேவாக கூட பிரதிபலிக்கிறார் என்பதில் சந்தேகமில்லை. பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த நாளிலே இப்படிப்பட்ட சத்தியத்தை கடவுள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கொரோனா காலத்திலே நீங்களே போஜனம் கொடுங்கள் என்று சீடர்களை பார்த்து சொன்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொல்லுகின்றார். இந்த கொரோனாவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு, கொரோனாவிலே எத்தனை பேர் பசியும் பட்டினியுமாக இருக்கின்ற மக்களுக்கு நீங்கள் போஜனம் கொடுங்கள் என்று நம்மை பார்த்து சொல்லுகின்றதாக நாம் கூட எடுத்துக்கொள்வோம். இந்த சூழ்நிலையிலே இந்த சத்தியம் அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்க நம்மை அர்ப்பணித்துக் கொள்வோம். கடவுள் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். கடவுளுடைய வார்த்தைகளை கேட்ட நாம் நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவினாலே கன்னி மரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மருத்துவரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவங்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனம் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். சபைக்குரிய அறிவிப்புகள் அறிவிக்கப்படும். இந்த புதிய மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலும்
நாம் சபையாகவும் ஆன்லைன் மூலமாகவும் தேவனை ஆராதிக்கும்படி தேவன் கிருபை பாராட்டினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த நாளிலும் நமக்கு தேவ செய்தியை பகிர்ந்து கொடுத்த நமது முன்னாள் போதகரும் நமது சபை அங்கத்தினருமான ரெவரண்ட் சிகாமணி ஐயா அவர்களுக்கு திருச்சபையின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த லாக்டவுன் நாட்களிலும் மற்றும் இந்த நாளிலும் எல்லா ஆராதனைகளையும் ஒழுங்குபடுத்தி கொடுத்த ஜெபித்த நமது போதகர் ரெவரண்ட் டாக்டர் டி சாமுவேல் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று ஆசிரியர் ஞாயிறாக தேவனை ஆராதிக்கும்படி தேவன் கிருபை பாராட்டினதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மேலும் இந்த ஆசிரியர் பணியை தொடர்ந்து செய்து வருகிற மற்றும் ஓய்வு பெற்ற நமது சபையை சார்ந்த ஒவ்வொரு ஆசிரியர்களையும் தேவன் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்த நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம். கடவுளுடைய பெரிதான கிருபையினாலே மீண்டும் நமது ஆலயங்கள் திறக்கப்பட்டு அவரை ஆராதிக்கும்படி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம் தேவாதி தேவனுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த கொடிய வியாதி நம் யாரையும் தாக்கிவிடக்கூடாது என்பதற்காக அரசாங்க ஆணைகளுக்கு உட்பட்டு நமது பேராயத்தின் மூலமாக அனைத்து கட்டுப்பாடுகளோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை நமக்கு கடிதம் மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த கடிதத்தின் நகல் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நமது பொருளாளர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. யாவரும் அதனை தெளிவாக புரிந்து அரசாங்கத்தின் அனைத்து கட்டுப்பாடுகளையும் கைக்கொள்ள கேட்டுக்கொள்கிறோம். முக்கியமாக 65 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 10 வயதுக்கு உட்பட்டவர்கள் இந்த அடுத்த அறிக்கை வரும் வரை ஆலய கூடுகையை தவிர்க்கும்படி அன்பாய் தாழ்மையாய் கேட்டுக்கொள்கிறோம். இந்த வாரத்திலே பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் பிள்ளையுடைய பெயர்களை வாசிக்கிறேன். இவருடைய பெயர்களை மனதிலே கொண்டு இவர்களுக்காக உங்களுடைய ஜெபத்திலே அவர்களை நினைத்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பிறந்தநாள் காணும் பிள்ளைகள் சாமுவேல் ரிச்சர்ட் 6th செப்டம்பர், தேவராஜன் 6th செப்டம்பர், அன்னமணி ஜான் 7th செப்டம்பர், டதி ஈபன்கோல்ட் 7th செப்டம்பர், பெர்சிஸ் அபிட்டா 7th செப்டம்பர், மிராக்லின் 8th செப்டம்பர், ராஜேஷ்குமார் 8th செப்டம்பர், விவியன் எட்வர்ட் 9th செப்டம்பர், கிறிஸ்டினா 10th செப்டம்பர், கீதா பிரிசில்லா 10th செப்டம்பர், பேர்லி அமர்நாத் 12th செப்டம்பர், மஹிபா பிளஸ்ஸி 12th செப்டம்பர். திருமண நாளும் காணும் பிள்ளைகள் மிஸ்டர் அரசு அண்ட் மிஸ்ஸஸ் சத்யசீலா அரசு 7th செப்டம்பர், மிஸ்டர் ரவீந்திரன் ஜேக்கப் அண்ட் மிஸ்ஸஸ் ஃப்ளோரா ஜேக்கப் 8th செப்டம்பர், மிஸ்டர் மேஷா கிருபாகரன் அண்ட் மிஸ்ஸஸ் ஜெமிமா மார்க்ரெட் 8th செப்டம்பர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஜான் 10th செப்டம்பர், மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் மெல்வின் பிரபாகர் 12th செப்டம்பர், மிஸ்டர் சார்ல்ஸ் கொரியா அண்ட் மிஸ்ஸஸ் லீனு 12th செப்டம்பர். இவர்களுக்காக நம்முடைய பாடல்குழு வாழ்த்தி பாடுவார்கள். அதனைத் தொடர்ந்து போதவர்களுக்காக ஜெபிப்பார்கள். தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாடுகிற நமது பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவர்களுக்கு நீர் அருளே அனைத்து நன்மைகள், ஈவுகள், ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே உடைய புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்களை வருகிற ஆண்டுகளிலும் நாட்களிலும் அருளை ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் சந்தியும்.
ஆண்டவரே, நிறைவான ஆசீர்வாதமான ஆண்டுகளை கண்டு உம்முடைய பிள்ளைகளாய் வாழ அருள் புரிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆமேன். மீண்டுமாக 4வது பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். 4வது பாடல். அருள் மூடி சூட்டினார் திருபயம் தேடினார் மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு சோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும் பாதகம் அசாசம் வந்த நீர் பாவத்தால் வந்த பாவியலான பற்று வீசும் வாசலிட்டாரே கோடலுங்கானி வீபாரின் பாதமதில் ஆதரவில் கோடுகள் பாவத்துய கோடுகள் ஜெயத்தை கொண்டாடுங்கள் துதி சொல்லி பாடுங்கள் பாடுங்கள் என்று சுந்தர பரமதேவன் மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு சோத்திரம் புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும் விண்ணிலுள்ள ஜோதிகளும் எண்ணிழந்தாசைகளும் விந்தையாய் கிறிஸ்துவை பணிந்து போற்றவே மண்ணிலுள்ள ஜாதிகளும் நன்று பல பொருள்களும் வல்ல பரன் என்னை துதி சொல்லியவே குமாரனை கொண்டாடிட அவர் பாதம் தேடிட வெகு திரள் கூடிட துதி புகழ் பாடிட பாடிட என்று சுந்தர பரமதேவன் மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திர புகழ்ச்சி கீர்த்தனம் என்றும் சத்திய தலைவர்களும் வித்தல பெரியோர்களும் சங்கதோகளும் ஜீவை தங்கி வாழவே இசை மனிதர்களும் பக்தர் விசுவாசிகளும் ஏகமீகம் சமாதானமாக வாழவே உத்தம போதர்களும் சத்தியத்திலும் சபையும் உயர்ந்து வாழகியம் மயந்து ஆழமிக மயந்து கிறிஸ்துவுக்கு ஜெயந்தான் என்றும் சுந்தர பரமதேவன் மைந்தனேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்றும். ஜெபம் செய்வோம். தூய கடவுளே, நீர் அருளிய இந்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்மை கொண்டாடவும் உம்முடைய வார்த்தைகளை கேட்கவும் சிந்திக்கவும் தியானிக்கவும் நீர் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் ஏறெடுத்த விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் கேளும். எங்கள் தேவைகளை சந்தியும். எங்கள் பலவீனங்கள் எங்கள் குறைவுகளிலே நீர் உதவி செய்யும். உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதம் வழி நடத்துதல் தொடர்ந்து எங்களுடன் தங்கி இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளாக இந்த உலகிலே வாழ ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபை சேர்ந்த குடும்பங்களை ஆசீர்வதியும். சுகவீனமாய் பலவீனமாய் இருப்பவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் தாரும். அனைவருடைய தேவைகளையும் தொடர்ந்து சந்தியும். பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் கொடுத்து காத்துக்கொள்ளும். உமது கரங்களில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். உமக்கு மகிமையாக வாழ அருள் தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவர் கற்பித்த ஜெபத்தை யாவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே,
உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றொரு அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய சர்வ வல்ல கடவுளுடைய ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருந்து இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமும் உங்களோடே நிலைத்திருக்க கடவது. ஆமேன். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஒளிபீடும் சுத்த ஜோதியே அருளியே இவ்வேளையில் ஆடி அணிஞ்சம் மாறினோ. அருளியே இவ்வேளையில் ஆடி அணிஞ்சம் மாறினோ. நீங்கே தப்பமை அருள்வாருண்டோ, கல்கின்ன கொடுக்கும் பெற்றோருண்டோ. நீ கேட்ட தம்மை அருள்வாருண்டோ, கல்கின்ன கொடுக்கும் பெற்றோர்